பசித்தால் உணவுக்கு பதிலாக சாணியை தின்ன முடியாது, தாகம் வந்தால் தண்ணிக்கு பதிலாக மாட்டு மூத்திரத்தை குடிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெளிகிற வரைக்கும் தானே. அது தெளிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால நான் உண்மையிலேயே பெரிய வருத்தம்லாம் படலை. ஏதோ ஒரு வகையில் பாபர் மசூதியை வந்து மையப்படுத்தி அதை வந்து நல்லா பார்க்கணும். நீ வரலாற்று பூர்வமாக இந்த மடையர்கள்லாம் பார்க்கணும். வன்முறைக்கு வித்திட்டவன் எவனோ அத்வானி, அதை அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் எவனோ மோடி, புரியுதா? அப்போ என்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பாபர் மசூதி என்பது ஒரு இப்போ இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா, பாபர் மசூதி மாதிரியே இன்னொரு ஞான்வாபி மாதிரியே இன்னொரு சம்பால் மாதிரியே இன்னொரு பள்ளிவாசல், இப்படி சாய் ஈத்கா, இப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டே இருந்தால் இது நடந்துகிட்டே இருக்கணும், ஆட்சியில் இருந்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க மென்டல் மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து ஒன் டைம் பவர் தான். அது எல்லாமே ஒரு முறை நடந்துருச்சு, சரிடா ரைட்ரா ராமர் கோயில் கட்டியாச்சு, என்னடா இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அகைன் இன்னும் பின்னால் தான் போய்கிட்டு இருக்கீங்க. யூபி வந்து இன்னும் பின்னால் தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுலையுமே தலையிடாத தமிழ்நாடு மேலே போய்கிட்டே தான் இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் போய் இஷ்யூ பண்ணால் எச்ராஜாவை செருப்பால் அடிக்கிறது மதுரைக்காரங்க. மதுரை மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க, யோ நான் மதுரைக்காரன், யார் நீ எதுக்கே அது பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போது தமிழ்நாடு இதெல்லாம் கண்டுக்கல. பட்ஜெட் அறிவிக்குது, கல்வியை பற்றி பேசுது, கடன் வாங்குறாங்க. கடனே வாங்கினாலும் கல்விக்காக தானடா வாங்குறோம். அப்போ முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இவன் கல்வியை பற்றி பேச காணோம், முன்னேற்றத்தை பற்றி பேச காணோம். ஹோலி வந்தா இப்படி பண்ணுங்க, சம்பாலில் வந்து முஸ்லீம்கள் வருவதற்கு முன்னாலே எங்கள் கோயில் இருந்துச்சு, இதைத்தானே பேசுகிறாங்க பொழுதன்னைக்கும்.